ராசி பலன் நேயர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி நேயர்களே, இது உங்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்கள். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிபகவான் டிசம்பர் 20 இம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 20 டிசம்பர் 23 முதல் மார்ச் 6 26 வரை கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனிபகவானால் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் உண்டாகும் என்பதை காண்போம். நியாயத்தின் பக்கம் நிற்று நல்லதையும் கெட்டதையும் அலசி ஆராயும் குணம் படைத்த துலாராசி அன்பர்களே. இதுவரை ராசிக்கு 4ஆம் இடத்தில் அர்த்திராஷ்டம சனியாக நின்று அலைக்கழித்த சனிபகவான் 20 டிசம்பர் 23 முதல் 5ஆம் இடம் எனப்படும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அடி எடுத்து வைக்கிறார். இந்த மாற்றம் உங்கள் வாழ்வில் பல விதங்களிலும் நற்பலன்களை வாரி வழங்கப் போகிறது. இயல்பாகவே சனிபகவான் உச்சமடையும் ராசி துலா ராசி. எனவே அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும்போது நற்பலன்களே அதிகமாக இருக்கும். யோக பலன்களும் ஏற்படும். இதுவரை குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் குறையும். தாயின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்தில் தற்போது இருக்கும் பலவித நெருக்கடிகள் குறையும். சக ஊழியர்கள் மரியாதை கொடுப்பார்கள். முக்கிய பொறுப்புகளை நிர்வாகம் உங்களுக்கு வழங்கும். புதிய வண்டி வாகனம் வாங்க சந்தர்ப்பம் தேடிவரும். குடும்பத்தினருடன் சிரித்து பேசி மகிழும் சூழல் உண்டாகும். பாதியில் நிற்கும் வீடுகட்டும் பணி முடிவுக்கு வரும். அதற்கு தேவையான வங்கி கடன் உதவி உடனே கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த சச்சரவுகள் நீங்கும். அன்பும் அந்நியோன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள். குழந்தை வரம் எதிர்பார்த்து காத்திருக்கும் தம்பதியினருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் பிள்ளைகளை புரிந்துகொண்டு செயல்படுவது நல்லது. அவர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். அவர்கள் படிக்க விரும்பும் பாடம் எது என்பதை அறிந்து கல்லூரிகளில் சேர்த்துவிடுங்கள். ஓர் அளவுக்கு மீறி அவர்களை கண்டிக்க வேண்டாம். சிலருக்கு அவ்வப்போது எதிர்மறை எண்ணங்கள் உண்டாகி நீங்கும். யோகா தியானம் ஆகியவற்றின் மூலம் அதை கட்டுப்படுத்தி வெற்றி பெறுங்கள். சனிபகவானின் பார்வை பலன்கள். சனிபகவான் உங்களின் 2 7 9 ஆகிய வீடுகளை பார்ப்பதால் பேச்சில் எச்சரிக்கை தேவை. பேச்சால் வம்பும் வீண் பகையும் உண்டாகும். தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு பேசி பிரச்சனையை பெரிதாக்கி விடுவீர்கள். சிலருக்கு பார்வை கோளாறு ஏற்படும். எனவே சிறு பிரச்சனை என்றாலும் உடனே மருத்துவரை பார்ப்பது நல்லது. அக்கம் பக்கத்தில் விட்டு கொடுத்து போங்கள். சின்ன பிரச்சனைகளை பெரிதாக்க வேண்டாம். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் உரிய கவனம் செலுத்துங்கள். அவரோடு வீண் விவாதம் செய்வதை தவிருங்கள். நெடுநாள்களாக வரமாலிருந்த பணமெல்லாம் இனி கைக்கு வரும். ஷேர் மார்க்கெட் முதலீடு லாபம் தரும். ஜோதிட ரத்னா கே. பி. வித்யாதரன். வியாபாரத்தில் இருந்த தேக்க நிலை மாறும். பற்று வரவு உயரும். பழைய சரக்குகள் விற்றுத்தீரும். வேலையாட்கள் இனி உங்கள் மனம் மகிழும் படி நடந்துகொண்டு விற்பனையை உயர்த்த பாடுபடுவார்கள். பழைய வாடிக்கையாளர்கள் திரும்பி வருவார்கள். புதிய வாடிக்கையாளர்களின் தேவையை புரிந்துகொண்டு கொள்முதல் செய்ய பாருங்கள். கூட்டுத் தொழிலில் புதிய பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி கடல் வாழ் உயிரினங்களால் ஆதாயம் உண்டு. ஏஜென்சி புரோக்கரேஜ் மற்றும் கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்கள் அதிக லாபமடைவீர்கள். நீண்ட நாள்களாக எதிர்பார்த்த புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகம் பணிச்சுமை படிப்படியாக குறையும். அனுபவம் பளிச்சிடும். அனைத்து வேலைகளையும் மிக எளிதாக முடித்து காட்டுவீர்கள். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். இடமாற்றம் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு விரும்பிய படியே மாற்றம் கிடைக்கும். சம்பளம் அதிகரிக்கும். தகவல் தொழில்நுட்பத்துறையில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து நல்ல வாய்ப்புகள் தேடிவரும். உங்கள் உழைப்புக்கேற்ற அதிக பலன்கள் கிடைக்கும். பஞ்சவடி ஆஞ்சநேயர். மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி இதுவரை குழம்பியிருந்த மனதை தெளிவு படுத்துவதுடன் சமூகத்தில் செல்வாக்கை அதிகரித்து வெற்றி நடைபோடச் செய்யும். பரிகாரம் பாண்டிச்சேரிக்கு முன்புள்ள பஞ்சவடியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீயாஞ்சநேயரை அனுஷம் நட்சத்திரம் நடைபெறும் நாளில் சென்று வணங்குங்கள். உயர்கல்விக்கு கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் தவிக்கும் மாணவ மற்றும் மாணவியரின் படிப்பிற்கு உதவுங்கள். நினைத்ததை முடிப்பீர்கள்.